நாம் எந்த வகையிலும் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்களின் எண்ணிக்கை தான் இங்கே பெரும்பான்மை. மக்கள் நல கூட்டணியில் நாம் இருந்தபோது 25 தொகுதிகளில் நாம் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்போது நான் சுதந்திரமாக முடிவெடுக்க முடிந்தது, பலருக்கும் வாய்ப்பளிக்க முடிந்தது. 10க்கும் கீழே மிக சொற்பமான இடங்களை பெறுகிற போது நீண்ட காலமாக காத்திருப்போர் பட்டியலில் இருக்கக்கூடியவர்களையும் நாம் கணக்கில் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த களம் இன்னும் நமக்கு புதிதாகத்தான் இருக்கிறது. இன்னும் அதற்கு நாம் நம்மை தகவமைத்துக் கொள்ளவில்லை. அந்த அளவுக்கான ஒரு சமூக சூழலும் இங்கே நமக்கு ஏதுவாக அமையவில்லை. திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் அண்ணா அறிவாலயத்தில் கக்கூச கைவிடுங்கிறான் அப்படின்னு எல்லாரும் ஒரு டாக் எல்லாரும் இருக்கு. இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனைனா, சாமி போன தடவை நீ 6 இடத்துக்கு சொன்னேன், 4 நல்லா தானே கிளீன் பண்ணிங்கிறேன், இன்னும் 4 சேர்த்து போட்டு கொடுத்தாதான் என்ன அப்படிங்கிறது தான். அது இந்த மாதிரி சொல்ல போனால், ஆனால் இன்னும் ஒரு 4 கட்ட தொடப்பத்தை கொடுத்தோம்னா எப்படினாலும் அவன் தொடப்பட்ட உங்கள்கிட்ட தானே வந்து பெருக்கின்னு இருக்க போது, நான் கொஞ்சம் கௌரவமாவது நாங்கள் 8 தொடப்போட்டை வச்சுக்கிறோம், 10 தொடப்போட்டை வச்சுக்கிறோம் அப்படின்னு பேசுவோம்ல. எப்படினாலும் நீ தானே யூஸ் பண்ணிக்க போகிற, கொஞ்சம் சேர்த்து கூட. திமுக இந்த தடவை இவர்களை சரியாக இனம் கண்டு இருக்கிறது திமுக அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 4 பின்ன ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இவெல்லாம் ஓடிடுவான், நம்மளுக்கு டாட்டா காமிச்சிருவான். அதால் மேக்சிமம் அதில், அதாவது இப்போ காங்கிரஸ்லேருந்து திமுக காங்கிரஸ்னு ஒரு குரூப்பை ரெடி பண்ணணும், விசிகாவா திமுக விசிகா அப்படின்னு ஒரு குரூப்பை ரெடி பண்ணணும் அப்படின்னு ரெடி பண்ணாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக இவனுக்கு எல்லாம் அங்கே போயிட்டாங்க. இந்த ஒரு படத்தில் வடிவேல் வந்து வேணா உன்னை பெரிய பணக்காரனாக்குறேன், பணத்தை எடுத்துன்னு வேணான்னு சொல்லிட்டு, இன்னும் இம்மா பெரிய வீட்டில் எப்படா நீ இருக்கிற, நீ படுன நான் ஷூட்டிங் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு போன பிறகு படுத்தா துணி இல்லாமல் படுத்து கிடப்பான் பாருங்க. அந்த மாதிரி ஒரு 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்று வந்தாங்க. அப்புறம் கட்சியில் இருக்கிற முக்கியமானவர்கள், தேர்தல் நின்று வெற்றி பெற முடியாதவர்கள், அப்படி ஒன்று பெருந்தலை எல்லாத்தையும் வந்து திமுக சேர்த்துக்கிச்சேன். நீங்கள் அண்மையில் கூட ஒருத்தர் பேசியிருந்தார், திருமாவளம் போனார்னா துணிகளெல்லாம் அவுத்து வச்சு தான், அன்னார்களுக்கு அவுத்து வச்சு தான் வெளில வரணும் அப்படின்னு சொல்கிறார். இது வந்து நம்ம ஒரு ஜோக்கா, ஒரு கேலியும் கிண்டலமாக எதாச்சியாக சொன்னால் கூட, ஒரு ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரதிநிதி நான் இல்லை, இந்த சமூகம் பெரும்பான்மை அவர்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜ் பொது வெளியில் இருக்குல்ல. இது என்னை பொறுத்தவரை எல்லா பட்டியல் சமூக மக்களையும் இழிவுபடுத்துகிற செயல் தான் நான் பார்க்குறேன். அது நமக்கு ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கான தலைவரா, நபரா, ஆளா என்பதை கடந்து ஒரு இமேஜ். இப்போ இன்னத்துக்கு இப்போ திருமாவளவன் ரொம்ப நல்ல ஆள்பா, அவருக்கு ஒரு 10 சீட்டு 5 சீட்டு கொடுத்து ஒரு 20 சீட்டு கொடுத்து எல்லா இடத்துல நிற்க வைக்கிறேன்ற எண்ணம்லாம் இவங்களுக்கு கிடையாது. என் பக்கமும் ஒரு எஸ்சி கட்சி இருக்குது, எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா டே முனியா என்னன்னு பாரு, இன்னும் நீங்கள் இருங்க ஏஜமா நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படின்றதுக்காக தான் இந்த கட்சியை வச்சுருக்கதான் நான் பார்க்குறேன். எல்லோரும் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கிறேன். பொதுவாகவே இந்த அரசியல் கட்சிக்கிட்ட தேர்தல் அறிக்கை தயார் பண்ணுறாங்களா, அப்போ வந்து ஒரு குழுவாக உட்காந்து எழுதுவாங்களாம். அப்போ என்னென்ன சமூகத்துக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு ஒரு ஏற்கனவே அந்த கடந்த காலங்களில் இருக்கிற டிமாண்டை அதை நோக்கி அந்த கோரிக்கைகளை, அந்த என்ன சொல்கிறது, வாக்குறுதியா கரும்பு பட்சம் வாக்கரிசி போகிறது தான் வாக்குறுதிகளை தருவாங்களாம். அப்போ எஸ்சின்னு வரும்போது பார்த்துக்கலாம் பாருங்கள் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுருவாங்களாம். அப்படி இருக்கிற சூழலில் சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு, அதாவதுங்க குனியலாங்க, குனிஞ்சு ஒரு வணக்கம் சொல்லுறது ஒரு பணிவு. முட்டி போடுறது என்ன பணிவு, முட்டி போட்டுக்கினே இருந்தேன்னா எப்படி அவன் நம்மளை வந்து ஒரு ஆளாக எப்படி பார்ப்பாங்க. விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஒருத்தர் கட்சி மாதிரி போயிட்டார். கட்சினா அவர் ரெகுலராக அங்கே இருப்பார், அவர் போயிட்டார். எங்கப்பா அந்த அவர் பேரை சொன்ன ஒரு மாதிரியாக இருக்கும், எங்கப்பா அவரை காணோம். எனக்கு என்னென்னா, சார் உங்கள் போய்ஸ் உங்களுக்கு தான் தெரியும், அவங்க நம்மளை எப்படி நடத்துகிறாங்க, என்ன தருவாங்கன்னு. அதுக்கு உங்கள் கீழே இருக்கிற ஆளுங்களை வாய முடியாத வச்சுருக்கணும். நாங்கள் இரட்டை இலக்கம்னா திமுக தோற்றுறோம், அண்ணா அறிவாலயம் இருக்காது, அப்படி இப்படி ஓட்டு கட்டு வந்துடுவாங்களாம், அப்படி இப்படின்னு ஆளுக்கு ஒரு மூளை கத்த விட்டு, இப்போ இவங்க என்ன நினச்சாங்க, காங்கிரஸ் ஒரு வகையில் மிரட்டுகிறது, அந்த மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு 4 பேர் பேச விட்டோம்னா இதை கண்டு திமுக பயந்துரும் அப்படின்னு இவங்க ஆளுக்கு எங்களுக்கு 25-30 ஏன்டா 234 இடத்துல தான் நிற்கலாம். இப்போ ஷீட் ஷேரிங்கில் முதல்ல ஏதோ 5, அப்புறம் எங்கள் சின்னத்தில் நிற்கணும் அது இதுன்னு பேசினாங்களாம். அப்போ இவங்க வந்து இல்லைங்க 20 கொடுக்கணும், 10 கொடுக்கணும், 16 கொடுக்கணும் அப்படி பேசியிருக்கும்போது, நீயே சொல்கிற நாங்கள் 1/4 கிராம்னு, நாங்கள் 7.25 கிராம் சேர்ந்தா தான் ஒரு சவரன்னு சொல்கிறேன். 1/4 கிராம் ஏதோ ஒரு தகரத்தையே இரும்பியே போட்டுக்கிறோம், நீ எதுக்கு அப்போ? இல்லைங்க காங்கிரஸுக்கு அவ்வளோ கொடுத்துருக்கீங்க, ஆமாம் 28 கொடுத்துருக்கோம், அதுலேயும் எஸ்சிலாம் இருக்காங்க இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க அவங்க எல்லாருங்க நாங்கள் தனியாக அதுக்கு தானுங்க இருக்கிறோம், எப்படியா எஸ்சிக்குன்னு தனியாக நாங்கள் இருக்கிறோம், ஆனால் நீ வெளியில் பேசும்போது
ஏசி தமிழர், உலக தமிழர், தேசிய தலைவர், சாதி பார்த்து எவனும் என்கிட்ட வராத, பறையன் எவனா சரிக்குள்ள வந்தானா செருப்பால வச்சு வரட்டுங்க அந்த நாய அப்படின்னு சொல்றியே, போய் நான் பறையர் கட்சின்னு சொல்றது வெக்கமா இல்லை? நான் அவங்களுக்கான நாங்கள் தனி கட்சிங்க, நாங்கள் எஸ்சி கட்சிங்க, அதுக்காகவே நாங்கள் இருக்கிறோங்க அப்படின்னு எப்படி போய் அங்கே சீட்டுக்காக அப்படி பேசுறீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? இன்னைக்கு வந்து எதிராளிகள் உன் மீது இவ்வளோதான் மதிப்பு வச்சிருக்கான். எனக்கு என்னன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நமக்கு ஒன்றும் இல்லை. திருமாவளவன் மீது வைக்கிற மதிப்புங்கிறது, திருமாவளவன் நீங்கள் மதிக்கிறீங்க மதிக்கல, ஆனால் ஒரு பின்னால் ஒரு சமூகம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு இமேஜ் இருக்குல்ல, நீங்கள் ஒட்டுமொத்தமாக இப்படி அசிங்கப்படுத்துறது, திருமாவளவனை அரசியல் ரீதியாக விமர்சிக்கிற மூர்த்திக்கும் அது அசிங்கம் என்பதை நான் உணர்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ 4 எம்எல்ஏ இருந்தாங்க சார், இந்த நாட்டை அப்படியே புரட்டி போட்டாங்களா சொல்லுங்கள்? நாட்டை புரட்டலாம் கூட காலனியை புரட்டி விட்டுருங்கய்யா, காலனியெல்லாம் மாற்றிட்டேன் தெரியுங்களா, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு மாற்றம் செஞ்சுருக்கோம்ல அப்படின்னு ஒன்றை காட்டுங்க. இந்த 4 ஆண்டுகளில் 7,831 கோடி ரூபாய், இந்த கருமத்தை பேசி தான் நான் ஜெயிலுக்கு போனேன், இப்போ திரும்பவும் அதே வருது. 7,831 கோடி ரூபாயை வந்து சப்ளாலேருந்து அரசு செலவு பண்ணாமல் திருப்பி அனுப்புது. ஒரு நாள் இந்த 4 பேர், ஆனால் பாய முடியா நாரே தக்பீர் அவர் விட்டுருவோம். மற்றவங்க யாராவது ஒரு நாள் பேசியிருப்பாங்களா? அப்புறம் வந்து இந்த நானும் பேசி 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 ஜெயிலுக்கு போனதான் மிச்சம். 120 கோடி ஒதுக்கிட்டு 2 கோடி செலவு பண்ணி 118 கோடி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. என் புள்ள வந்து ஒழுங்காக கக்கூஸ் போகிறது, ஸ்கூலுக்கு படிக்க போகிறது இந்த கவர்மெண்ட்டுக்கு பிடிக்கலையா அப்படி நாங்கள் எடுத்துக்கலாமா? இப்படி பேசி 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 முடிஞ்சது தான் மிச்சம். ஆனால் இவங்க எதுவுமே பேசலை சார். வேங்கவே நல்லா தானே இருக்குதுன்ட்டாங்க. நல்லா தானே நம்ம போலீஸ் விசாரணை பண்ணுது. ஆம்ஸ்டாங் இப்போட சவுக்கு சங்கர் அதை பேசியிருக்காரு. நீ பாருங்க, உண்மையிலே இப்போ அந்த கோயில் காவலாளி அஜித்குமார் செத்தார், அந்த மரணத்தை சிபிஐக்கு அரசு ஒத்துக்குது. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொல்லப்படுகிறார், கொலை. இப்போ அது எப்படி அவரை கொன்னாங்கன்றது சிபிஐ விசாரணை வந்தது. இங்கே எல்லாருமே பார்த்தோம், தமிழ்நாடு இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கண்கூடாக அந்த கொலையை பார்த்தாங்க சார். அதுக்கு அரசு சிபிஐ விசாரணைன்னு கோர்ட் உத்தரவிட்டது. பலாயிரம் சொல்றதுல பல நூறு அப்படி கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட வெளியில சொல்றாங்க, அவருக்கு அந்த வழக்கு போட்டவங்கிட்ட பேசினா பல லட்சங்களை செலவு பண்ணி பிரைவேட் வக்கீலை வச்சு ஆர்கியூ பண்றாங்க, சிபிஐ விசாரணை வேண்டாம். என்ன இப்போ உண்மை குற்றவாளின்னா சிபிஐ விசாரணை பண்ணா அதை தானே தெரிய போகுது. இப்போ ஒரு அஜித்குமாருக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களப்பா, ஏமா ஆம்சாங் ஒத்துக்கல அப்படின்னு என்னைக்காவது நீ கேட்டிருப்பியா? அது மட்டும் இல்லாம ரஞ்சித் மீது நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கும். நான் ரஞ்சித் மீது சொல்ற பெரிய விமர்சனம் என்னன்னா, இங்கே பாருங்க, நீங்கள் இன்னும் திருந்தலாம், நான் வந்து அடுத்த தடவை உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னாரு. அப்போ ஆம்சாங் கூட இருந்துக்கினே ஒரு திமுகவை தான் ஓட்டு போட்டு இருந்திருக்காருன்றது தான் நம்ம விமர்சனம். சரி, அதை கடந்து வந்து சிபிஐ விசாரணைக்கு ஒரு உத்தரவிடணும்னு ஒரு பேரணி, எல்லாம் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம், காசு வாங்கின்னு பண்ணுறானுவா, அதுக்கு யாரும் போகக்கூடாது அப்படிலாம் நம்ம இந்த காணொலியெல்லாம் பார்த்தோம். இதை நீங்கள் மேலோட்டமாக ஏதோ நம்ம தமிழ்நாடுல இருக்கிற போலீஸு சிறப்பாக விசாரணை பண்ணுது, அது அசிங்கப்படுத்துற மாதிரி சிபிஐ விசாரணையான்றது மாதிரி தோன்றதே தவிர இதில் உள்ளுக்குள்ள இல்லைன்னா நான் அடித்து சொல்கிறேன் சார். இப்போ அந்த கேஸ் வந்து இன்ட்ரீம் ஸ்டேயில் இருந்ததில்ல, இன்ட்ரீம் ஸ்டேயில் இருந்ததை பொதுவாக இன்ட்ரீம் ஸ்டே கொஞ்ச நாள் நிற்கும். இப்போ வந்து அது கிட்டத்தட்ட 1.5 மாதமோ 2 மாதமோ அதை தள்ளி போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அந்த நீதிமன்றத்தில் பேசி அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி, சர்க்கம்ஸ்டன்ஸை உருவாக்கி அந்த கேஸை வந்து சேம்பரில் வச்சு தான் போட்டதா சொல்கிறாங்க. அப்போது உண்மையிலே சிபிஐ விசாரணை வந்ததுன்னா 1, 2, 3, 4 இந்த 4 பேர் உள்ளவங்க இருப்பாங்க. இந்த 4 பேரும் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமானவங்க. இதில் இந்த லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன்ல, அதை விட்டுட்டா கூட இந்த முதல் 3 இருக்குல்ல, 1, 2, 3 கம்பல்சரி 100% இன்றைக்கு தேர்தல் நடக்கிற காலத்தில் அவர்கள் சிறையில் இருந்திருப்பார்கள். எல்லாமே ஆளுமைகள் தான். அதால தான் இதை எப்படியாவது தள்ளி போடணும் சார். மாயாவதி சொன்னாங்கல்ல, மாநில அரசு தலையீடு இந்த கொலையில் இல்லை என்று சொன்னால், சம்பவத்தில் இல்லை என்று சொன்னால் சிபிஐக்கு உத்தரவிடுங்க அப்படின்னாங்கல்ல. அப்போது தேர்தல் வரைக்கும் எப்படியாவது நம்ம நின்றுணும்பா, ஆம்சாங்கு ஒரு கொலை வழக்கு சிபிஐ கிட்ட போயிடுச்சுன்னா அப்புறம் நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு தான் இது எல்லாத்தையும் சரி பண்ணி கேஸையே சரி பண்ணி வச்சிட்டாங்க. நமக்கு வந்து ரொம்ப மன உளைச்சலாகவும் கேவலமாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன். அவர்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவன் இருக்கிற உண்மை தான் போகிறான்னு வச்சிங்களேன், என்னமோ எங்களுக்காகவே மீம்ஸுகள் உருவாக்கப்பட்ட மாதிரி ரொம்ப கொச்சைப்படுத்துகிறாங்க சார். ஒன்றும் இல்லை சார், சரியா? எங்களை இந்த மாதிரி சொல்கிற ஒரு 44 ரிசர்வ் தொகுதிகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்கங்களையும் ஒருங்கிணைப்பேன். எப்பா நான் அங்கே அடி மேலே செஞ்சேன், நீ இங்கே செஞ்சேன், அங்கே செஞ்சேன், இங்கே செஞ்சேன், விட்டு தொலைப்போம்பா, நம்மளை வந்து இவங்க ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க, எல்லாம் வாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற சின்னவனோ பெரியவனோ வந்தவன் போனோம் எல்லாரையும் கூப்பிட்டு, 44 தொகுதிகள் நாங்கள் நிற்கிறோம் பாருங்கய்யா
அப்படின்னா அறிவாலயம் பயந்துடும் சார். ஏன் உனக்கு அந்த நினைப்பு இல்லை? 234 தொகுதியில் நம்ம நிற்கலாம் சார். இன்றைக்கி வேல்முருகன் பாவம் சார், அவர் ஏதோ சொல்கிறாங்கன்னா 234 தொகுதியில் நிற்க போகிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு அம்பேத்கர் இயக்கம் அது இதெல்லாம் பிடிச்சி கூட வாங்க உங்களுக்கு நீங்கள் நாள் எடுத்து போங்க, நீங்கள் நாள் எடுத்துன்னு போங்கலாம் சொல்கிறாராம் சார். அப்போது ஒரு குறைந்தபட்சம் ஒரு தொகுதி நின்று வெற்றி பெற்ற வேல்முருகனுக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கை இல்லை, அந்த மிரட்டல் தொழில் கூட வச்சிங்களேன். நீங்கள் எல்லாம் பார்க்குறோன்னு சொல்லலையோ வேல்முருகன் மிரட்டுறாரியா கொடுத்துருவாங்கன்னு, சரியா அது கூட உனக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருதில்லை. அப்போது இது ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தைகள் டவுனில் போகிறான் கேவலமாயிட்டான்றதை விட இவனுக்கு போய் தெரியாதா நமக்கு அப்படின்னு ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் மீதான பார்வையாகத்தான் இது மாறும் என்பது தான் நம்ம இந்த மக்களுக்கும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய சம்மந்தம்லாம் இல்லைன்னு வச்சுங்க. இருந்தாலும் இது அப்படி தானே போய் நிற்கும்.